இவ்வளோ ஒரு சேர கொள்ளு, இவ்வளோ முருங்கைக்கீரை, ஓகே, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் சொல்லி கொடுத்து கேட்க வைப்பாங்க. இது எல்லாமே இதை நீங்கள் தான் அதை அரைச்சி தண்ணி எடுத்துக்கணும். சரி. அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய், 2 மிளகு, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இது கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது மட்டும் அரைச்சி சாறு எடுத்துவாங்க. வடிகட்டி டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சு தெரியப்பட்ட டைமில் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உங்கள் வெயிட் வந்து 20 வெயிட் 60 கிலோனாக்கா 3 லிட்டர் உங்களுக்கு தான் அது 100 கிலோ இருக்கேன். 100 கிலோ இருக்கேன். 100 கிலோனாக்கா ஒரு 4 லிட்டர் குடிங்க. அது மாதிரி குடிக்க முடியாது. நல்லா யூரின் போனால் நல்லது, உடம்பு நல்லா ஃப்ரீயாக போகும். அதேமாதிரி சோறு சாப்பிடும்போது 3ல் 1 பங்கு எடுத்துட்டீங்கன்னாக்கா 2 பங்கு காய்கறி கீரை, 1 பங்கு சாப்பாடு. அசைவம் சாப்பிட்டாக்கா காலையில் ஒரு 11 மணிக்குள்ள அசைவம் எடுத்துக்கோங்க. 11 மணிக்கு மேலே அசைவம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது நைட்டில். ஆமாம், முட்டை எடுத்துக்கிட்டாலும் பகலில் இப்படி எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்தால் ஒரு 3 மணிக்கு மேலே முட்டை எடுக்கலாம். மீனும் 3 மணிக்கு மேலே எடுத்துக்கலாம். ஆட்டுக்கறி ஜீரணம் ஆகிறதுக்கு 16 மணி நேரம் ஆகும். ஓகே. கோழிக்கறி 8 மணி நேரம் ஜீரணம் ஆகும். மீன் வந்து 6 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஜீரணம் ஆகும். நீங்கள் நைட்டுக்கு வந்து அதே அசைவத்தை நைட்டு வச்சு சாப்பிட்டு விடிஞ்சு நாளைக்கு வந்து பழைய குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா ஜீரணமே ஆகாது. சரியா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. கீரை காய்கறி மட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க. சாப்பாடு குறைக்கணும் இல்லையா? சோறு கம்மி பண்ணிக்காங்க. காய்கறி சத்து அதிகமாக, நார் சத்து உள்ள பொருள்லாம் கீரை எடுத்தால் போகும், எல்லாமே அதிலே கிடைக்கும். கீரை காய்கறி விட்டமின் மினரல் முட்டை வந்து டெய்லி வேவிச்சு முட்டை ஒரு 3 முட்டை 4 முட்டை எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலுமே அசைவம் எடுத்து மத்தியானம் முன்னாடி எடுத்துக்கோங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிக்கு சாப்பிட்டு. அப்போ நைட் என்ன சாப்பிட்றது? சாப்பாடு நைட்டு 8:30 சாப்பிட்டு, சாரி காலையில் 8:30 சாப்பிட்டு முடிக்கணும். மத்தியானம் 1:30 மணிக்குள்ளார. நைட்டு 7:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலுமே சாப்பிடுங்க. மாவு பொருளை மட்டும் நைட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. மாவு பொருள், தோசை நைட்டு எடுத்துக்காதீங்க. இட்லி சாப்பிட்லாம், இல்லை சோறே சாப்பிட்லாம். சோத்தில் வந்து ரேஷன் அரிசி கிடைச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க. நல்ல அரிசி எடுத்துக்காது. நல்ல அரிசியில் வந்து சீக்கிரமாக வந்து வெயிட் போட்டுருவீங்க. ரேஷன் அரிசியில் வெயிட் போடாது, கொலஸ்ட்ரால் இல்லாது.